நீங்க ஆடியோ அப்புறமா ஸ்கிரீன் ரெண்டுமே கிளியரா இருக்கா? எஸ் மேம். சத்தமா இருக்கா? இல்ல மேம், கிளியரா இருக்கு மேம். ஸோ வந்து நம்ம நேத்து வந்து என்ன பார்த்தோம்? இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டெம். ஸோ டைகாட் ஸ்டெம்மும் மோனோகாட் ஸ்டெம்ல இருக்கிற உள்ள இருக்கிற எல்லா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எப்படிலாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஷ்யூஸ் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம செகண்டரி growth ஸ்டெம்மோடைய செகண்டரி growth வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செகண்டரி growthனா என்னன்னா, இப்போ ஒரு ஸ்டெம் இருக்கு, அது வந்து நீளமா வளருது, ஓகேங்களா? பட் அது நீளமா வளர்ந்தா மட்டும் பத்தாது, கரெக்டா? அது வந்து திக்காவும் ஸ்ட்ராங்காவும் இருக்கணும். திக் அண்ட் ஸ்ட்ராங் அந்த ஒரு ரெண்டு வேர்ட்ஸ் பண்ணிருக்கேன், அதுதான் வந்து செகண்டரி growth. ஓகேங்களா? இந்த செகண்டரி growth வந்து எதனால நடக்குதுன்னா, எது யூஸ் பண்ணி வந்து செகண்டரி growth, எந்த டிஷ்யூ யூஸ் பண்ணி இந்த செகண்டரி growth நடக்குதுன்னா கேம்பியம். இது வந்து கீப் ஆன் டிவைடிங். ஸோ இது டிவைட் ஆகி புது ஃபுட்டு வந்து கொண்டு வரும். கேம்பியம் டிஷ்யூ வந்து டிவைட் ஆகி புதுசா இருக்கிற வுட். புதுசா இருக்கிற வுட்னா ஜைலம், அப்புறமா பார்க்னா இருக்கிறதுலே வந்து ஹார்டஸ்ட் லேயர் வெளியில பார்த்திருப்பீங்கல்ல, பிரவுன் அண்ட் ஃபிளேக்கியா இருக்கும். அதுதான் வந்து ஃப்ளோயம். ஸோ இந்த கேம்பியம் வந்து டிவைட் ஆகி என்ன ஆகும்? ஃப்ளோயம், அதுக்கப்புறமா ஜைலமா வந்து உருவாக்குது. ஸோ செகண்டரி growth இஸ் நத்திங் பட் திக்னஸ், அப்புறமா வந்து இதை ஸ்ட்ராங்கா ஆக்குறதுக்காக. ஸோ ஒல்லியா கிரீன் கலர்ல எப்பவுமே இருந்தா அது உடஞ்சு போயிடும். ஏதாவது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வந்தாலும் நம்ம அதை இது பண்ணாலும் வந்து அது உடஞ்சு போயிடும். அதுவே வந்து கிர்த்து, இங்க வந்து பயாலஜில திக்னஸ் வந்து கிர்த் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ கிர்த் இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் அதுக்கப்புறம் அது ஸ்ட்ராங்கா மேக் பண்றதுக்காகவும் டிவைடர் தான் வந்து என்னது செகண்டரி growth. ஸோ பாயிண்ட் பாருங்க, growth in girth. girthனா என்னது? திக்னஸ். அதுக்கப்புறமா வந்து இது ஸ்ட்ராங்கா ஆக்குறது, அப்ரைட்டா ஸ்ட்ராங்கா இருந்தா தானே நிறைய வந்து அது இருக்க முடியும். ஸோ அது கிரீனா அப்படியே வந்து ஒல்லியா இருந்தா அதனால இருக்கவே முடியும். சரிங்களா? ஸோ என்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து உங்க புக்ல, நான் வந்து இந்த பேராகிராஃபே வந்து டுகெதரா ஒரு 2 பாயிண்ட்லயே சொல்லிட்டேன். புக்ல என்னென்ன பாயிண்ட் இருக்கு எக்ஸ்ட்ராவான்னு சொல்லி பார்க்கலாம். So you have learned in lesson 6 about the secondary growth in dicot root. ஆமா, நம்ம லெசன் 6ல வந்து எப்படி டைகாட் ரூட்ல வந்து செகண்டரி growth, ஏன்னா இதுலயும் டைகாட் ஸ்டெம்ல தான் செகண்டரி growth வந்து டைகாட் ஸ்டெம்ல தான் வந்து செகண்டரி growth வந்து நடக்கும். ஏன்? பிகாஸ் இதுலதான் கேம்பியம் இருக்கு. டைகாட் ஸ்டெம்ல தான் கேம்பியம் அப்படின்னு சொல்லி பிரசன்ட் இருக்கு. நம்ம படிச்சோம்ல, ஓப்பன் வாஸ்குலார் பண்டில். ஓப்பன் வாஸ்குலார் பண்டில் இஸ் நத்திங் பட் ஜைலமுக்கும் ஃப்ளோயமுக்கும் நடுவுல கேம்பியம் இருக்கு. மோனோகாட் ஸ்டெம்ல என்ன படிச்சோம்? க்ளோஸ்டு வாஸ்குலார் பண்டில் அப்படின்னு சொல்லி படிச்சோம். அதோட மீனிங் என்னது? ஜைலமுக்கும் ஃப்ளோயமுக்கும் நடுவுல கேம்பியம் இருக்காது. எதுல கேம்பியம் இருக்கோ அதுலதான் செகண்டரி growth. அங்கன்னா பாருக்கு வரும் எல்லாமே. எதுல கேம்பியம் நோ செகண்டரி growth. அதே மாதிரி ரூட்ல டைகாட் ரூட் மட்டும் இருந்துச்சு. ஸோ டைகாட் ரூட்ல கேம்பியம் இருக்கிறதுனால அதுல செகண்டரி growth நடந்துச்சு. இதுலயும் டைகாட் ஸ்டெம்ல கேம்பியம் இருக்கிறதுனால செகண்டரி growth வந்து நடக்குது. அதான் சொல்லிருக்காங்க. டைகாட் ஸ்டெம்ல தான் வந்து இந்த வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஷூட்டோட டிப்ல இருந்து அண்ட் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது இந்த பாயிண்ட் நம்ம நெசசரி இல்ல. ஜஸ்ட் இந்த கேம்பியம்ல இருந்து செகண்டரி growth நடக்கும். That's why you see that very tall trees can withstand strong winds and lashing rains. So நல்லா ஸ்ட்ராங் விண்டையும் நல்ல மழை பெஞ்சாலும் அது வந்து கீழே விழாம நல்லா வந்து ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்காக இந்த செகண்டரி growth தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ வித்தவுட் ஃபாலிங் டவுன். பட் மோனோகாட் பிளான்ட் பாருங்க, வீட் இருக்கட்டும், மெய்ஸ் இருக்கட்டும், கிராஸ் இருக்கலாம், அதெல்லாம் கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆயிடும், பெண்ட் ஆயிடும், ஈஸியா பெண்ட் ஆயிடும். ஏன்னா அது செகண்டரி growth இல்ல. அது நல்லா பச்சையா எப்பவுமே அது லைஃப் ஃபுல்லா கிரீன் கலர்ல தான் இருக்கும் அது. ஓகேங்களா? கிரீனா, ரொம்ப தின்னா, ஸ்ட்ராங், வீக்கா, இட்ஸ் நாட் ஸ்ட்ராங் எனஃப் டு வித்ஸ்டாண்ட் இட். ஸோ இதெல்லாம் வந்து இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அது செகண்டரி growth நடக்கவே இல்லை. செகண்டரி growth நடக்கலன்னா அதனால வந்து ரொம்ப இது ஈஸியா பெண்ட் ஆயிடும். அது ரொம்ப இதுல இருக்க நிறைய சில பிளான்ஸ் பாத்தீங்கன்னா அதை வந்து ட்ரை பண்ணும், ஆனாலும் இட் ஃபெயில்ஸ். ஸோ கிரித்து திக்னஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக, அதுக்கப்புறமா வந்து நிறைய ஸ்ட்ராங்கா நிறைய வருஷம் வந்து அது வந்து அங்கேயே இருக்கிறதுக்காக வந்து நம்மளுடைய செகண்டரி growth வந்து எது. So growth in thickness in dicot stem become possible due to the formation of new tissue. என்னென்ன நியூ டிஷ்யூஸ்லாம், எப்படி செகண்டரி growth நடக்கும், என்னென்ன டிஷ்யூ வந்து ஃபார்ம் ஆகிறதுனால ஆக்டிவிட்டி ஆஃப் ரெண்டு மெரிஸ்டம். நமக்கு நல்லாவே தெரியும் மெரிஸ்டம் டிஷ்யூ சிஸ்டம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாருங்க. அதுதான் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி வந்து இந்த ரெண்டு லெசனுக்கும் பில்ட் ஆகுது. டிஷ்யூஸ் லெசன்ல நம்ம மெரிஸ்டம் பார்த்தோம். மெரிஸ்டம்னா என்னது? ஆக்டிவ்லி டிவைடிங் செல் விச் லீட்ஸ் டு growth. growthக்காக செல்ஸ் வந்து டிவைட் ஆயிட்டே இருக்கும், அதுதான் வந்து மெரிஸ்டம்.
இதுல வந்து 3 டைப் பார்த்தோம் கரெக்டா. ஒன்னு அபைகல் ஹிப்ல இருக்கும், அது வந்து பிரைமரி growthக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறமா வந்து இன்டர் கேலரி, தேர்ட் ஒன் இஸ் லேட்ரல் மெரிஸ்டம். இந்த லேட்ரல் மெரிஸ்டம்ல இருக்கிற இந்த கேம்பியம், வாஸ்குலார் கேம்பியம், கார் கேம்பியம், இது ரெண்டுமே வந்து நீங்க ரூட் சிஸ்டம் அந்த லெக்சர் பார்க்கலன்னா அது கண்டிப்பா போய் பாருங்க. அதுல நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இந்த வாஸ்குலார் கேம்பியம், வாஸ்குலார்னா வாஸ்குலர் பண்டலுக்கு நடுவில் இருக்கிற கேம்பியம். கார் கேம்பியம்னா என்னது, அந்த கார்டெக்ஸ்க்கு நடுவுல இருக்கிற கேம்பியம், அதான் வந்து கார் கேம்பியமும் வாஸ்குலர் கேம்பியமும். ஷார்ட்டா நான் சொல்லிட்டேன். இது ரெண்டுமே வந்து லேட்டரல் மெரிஸ்டம் சொல்லுவாங்க. லேட்டரல் மெரிஸ்டம் எதுக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, இந்த செகண்டரி growthக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நம்ம இதை வேற கலர்ல ஷேர் பண்ணிக்கலாம். Because these are new terms. So vascular cambium, அதுக்கப்புறமா கார் கேம்பியம், ரெண்டுமே எதுக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, இது ரெண்டுமே லேட்டரல் மெரிஸ்டம். இந்த ரெண்டு லேட்டரல் மெரிஸ்டமும் எதுக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, புது டிஷ்யூ வந்து சாரி growth வந்து திக்னஸ் செகண்டரி growthக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. These tissues has formed are known as secondary tissue. இது பேர் என்னது, செகண்டரி growthக்காக ஹெல்ப் பண்ற டிஷ்யூவை செகண்டரி டிஷ்யூ அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன பண்ணும், திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணும், அவ்வளவுதான் செகண்டரி. இப்போ செகண்டரி growth டைகாட் ஸ்டெம்ல அதோட ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னதுன்னா, வாஸ்குலார் கேம்பியம் ரிங் வந்து ஃபார்ம் ஆகும். என்னது, வாஸ்குலார் கேம்பியம் ரிங். சோ இந்த ரெண்டு வாஸ்குலார் பண்டில் இருக்கு பாருங்க, என்னது நம்மளோட ரெண்டு வாஸ்குலார் பண்டில் என்னது, சைலம் அப்புறமா ஃப்ளோயம். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு கேம்பியம் இருக்கும் சொல்லி நம்ம படிச்சோம் கரெக்டா. ஓப்பன் வாஸ்குலார் பண்டில், அதெல்லாம் என்னது, இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு கேம்பியம் இருக்கும். அந்த கேம்பியம் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பாசிகுலார் கேம்பியம். இது அதோட நேம், பாசிகுலார் கேம்பியம். இங்க பாருங்க, the stripe of cambium present in the vascular bundle, அது பேர் என்ன சொல்லுவாங்க, பாசிகுலார் கேம்பியம். கொஞ்சம் அதோட நேம் வந்து அப்டேட் ஆயிடுச்சு, பாசிகுலார் கேம்பியம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், செகண்டரி growth வந்து ஃபார்ம் ஆகிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, இந்த வாஸ்குலார் கேம்பியம் ரிங் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணோம். ஓகே, வேற ஓகே ஓகே ஓகே. சோ ரெண்டு டைப் ஆஃப் வாஸ்குலார் பண்டலுக்குள்ள ரெண்டு டைப் ஆஃப் வந்து கேம்பியம் இருக்கு. ஒன்னு வந்து இன்சைடு, ஒன்னு வந்து பிட்வீன். ஒன்னு இன்சைடு, ஒன்னு வந்து பிட்வீன். சோ வாஸ்குலார் பண்டலுக்கு உள்ள இருக்குன்னா அது வாஸ்குலார் பண்டலுக்கு உள்ள கேம்பியம் இருக்குன்னா, இன்சைட் தி வாஸ்குலார் பண்டல் வந்து ஒரு கேம்பியம் இருக்குன்னா அது பாசிகுலார் கேம்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே இன் பிட்வீன் மெடுலரி ரேஸ் தெரியும்ல, இன் பிட்வீன் வந்து உங்களுக்கு வந்து கேம்பியம் இருக்குன்னா அது இன்டர் பாசிகுலார் கேம்பியம் சொல்லுவாங்க. இந்த வேர்ட் இன்டர் ஏதாவது வந்தாலே அதோட மீனிங் என்னது, பிட்வீன். சோ இன்டர் பாசிகுலார் கேம்பியம்னா என்னது, பிட்வீன் டூ வாஸ்குலார் பண்டில். சோ பிட்வீன் டூ வாஸ்குலார் பண்டில். சோ வந்து என்னது, வாஸ்குலார் பண்டில்ல வந்து ரெண்டு டைப் ஆஃப் கேம்பியம் வந்து இருக்கு. ஒன்னு இன்சைடு, ஒன்னு பிட்வீன். இன்சைட்ல இருக்கிறத வந்து என்ன சொல்லுவாங்க, பாசிகுலார் கேம்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிட்வீன்ல இருக்கிறத வந்து இன்டர் பாசிகுலார் கேம்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாருங்க, the cells of medullary race adjoining the stripe of vascular cambium becomes meristematic and form intervascular. இந்த மெடுலரி ரேஸ் இருக்கும்ல, மெடுலரி ரேஸ் எதுக்கு நடுவுல இருக்கும், ரெண்டு வாஸ்குலார் மண்டலுக்கு நடுவுல வந்து மெடுலரி ரேஸ் இருக்கும்ல, இந்த மெடுலரி ரேஸ் என்ன ஆகும்னா மெரிஸ்டமேட்டிக்கா மாறி, இந்த மெரிஸ்டமேட்டிக்னா என்னது, மெரிஸ்டமேட்டிக்கா மாறுதுன்னா என்னது, லேட்டரல் மெரிஸ்டமா மாறுது. லேட்டரல் மெரிஸ்டமா மாறுதுன்னா என்னது, கேம்பியமா மாறுது. அந்த கேம்பியம் தான் இன்டர்பாசிகுலர் கேம்பியம். ஓகே, சோ நீங்க நார்மலா இவ்வளவு பாயிண்ட்ஸ் ஞாபகம் வைக்கணும்னு உங்களுக்கு வந்து அவ்வளவா இல்ல, ஜஸ்ட் the cambium between the vascular bundles அப்படின்னு சொல்லி எழுதினாலே போதும். டிபெண்ட்ஸ் ஆன் யூ. காம்ப்ளிகேட்டடா எழுதணும்னு நினைச்சீங்கன்னா இது எழுதலாம், இல்லைன்னா வந்து நீங்க சிம்பிள் லாங்குவேஜ் நான் படிக்கணும்னு நினைச்சா இந்த பாயிண்ட் நீங்க எழுதிடலாம். ஓகே, பட் போத் ஆர் கரெக்ட். சோ அதுல ஒரு டவுட்டும் இல்ல, ரெண்டுமே கரெக்ட், ரெண்டுக்குமே மார்க் வந்து உங்களுக்கு வந்து போடுவாங்க. இப்போதைக்கு நம்ம என்ன படிச்சோம், ஃபர்ஸ்ட் செகண்டரி growth இன் டைகாட் ஸ்டெம் உருவாக்குறதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, வாஸ்குலார் கேம்பியம் ரிங் வந்து உருவாக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த வாஸ்குலார் கேம்பியம் அதே பாத்தீங்கன்னா வாஸ்குலார் வருது, வாஸ்குலார் பண்டில் பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். வாஸ்குலார் பண்டிலுக்கு உள்ள கேம்பியம் இருந்தா, இன்சைடு தி வாஸ்குலார் பண்டில் வந்து கேம்பியம் இருந்தா அது பாசிகுலார் கேம்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே ரெண்டு வாஸ்குலார் பண்டிலுக்கு நடுவுல வந்து கேம்பியம் இருந்தா அதை வந்து இன்டர் பாசிகுலார் கேம்பியம் சொல்லுவாங்க. இந்த ரெண்டு பாயிண்ட் தான் இப்போதைக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். இது ரெண்டுமே சேர்ந்து
இது ரெண்டுமே சேர்ந்து வந்து ஒரு கண்டினியூஸ் கேம்பியல் ரிங் வந்து ஃபார்ம் ஆகும். என்னது இந்த ஃபாசிகுலர் கேம்பியமும் இன்டர் ஃபாசிகுலர் கேம்பியமும் ரெண்டுமே ஜாயின் ஆகி என்ன ஆகும், ஒரு கேம்பியல் ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகும். இது ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகலாமா? சொன்ன பாயிண்ட்ஸ்ல ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எவ்வளவு வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா சொல்லி தர முடியுமோ அவ்வளவுதான் ஈஸியா. இது பாருங்க, ஏதோ டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ எபிடர்மிஸ், கார்டெக்ஸ், எபிடர்மிஸ், கார்டெக்ஸ், ஃப்ளோயம், அப்புறமா ஃப்ளோயம்குள்ள ஃப்ளோயம்க்கும் நம்மளுக்கு தெரியும்ல, ஃப்ளோயம் அவுட் சைட்ல இருக்கும், சைலம் உள்ள இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து கேம்பியம் இருக்கும். ஓகேங்களா? இந்த வாஸ்குலர் பண்டிலுக்குள்ள இருக்கிறது என்னது, ஃபாசிகுலர் கேம்பியம். ரெண்டு வாஸ்குலர் இங்க பாருங்க, வாஸ்குலர் பண்டிலுக்கு உள்ள இருக்குன்னா நான் கொஞ்சம் ஷேட் பண்ணி காமிக்கிறேன். இதுக்குள்ள இருக்கு பாருங்க, இங்க இதுக்குள்ள இருந்தா வாஸ்குலர் பண்டில், அதுக்குள்ள இருக்குன்னா அது ஃபாசிகுலர் கேம்பியம். அதுவே வந்து அதுக்கு பிட்வீன்ல இருக்குன்னா, பிட்வீன்னா எங்க, இங்க இங்க கரெக்டா இங்க பிட்வீன்ல இருக்குன்னா அது என்னது, இன்டர் ஃபாசிகுலர் கேம்பியம். இப்போ கொஞ்சம் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்புறமா இது பிரைமரி சைலம் தான், பிரைமரி சைலம். ஓகே, சோ பிரைமரி ஃப்ளோயம்க்கும் பிரைமரி சைலம்க்கும் உள்ள இருக்கலாம். இதுக்கு இப்பதான் பிரைமரி. இது செகண்டரி எப்போ மாறும், இந்த கேம்பியம்ல இருந்து செகண்டரியா அது மாறும். கரெக்டா புது வுட் வரும், புது பார்க்கா வரும். கிட்ட வச்சுக்கிறேன். செகண்டரினா என்னது, அதோட மீனிங் என்னது, இது செகண்டரி இங்க வந்து பிரைமரி ஃப்ளோயம், பிரைமரி சைலம் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபைடா சொல்றாங்கன்னா, செகண்டரினா என்னது, அந்த கேம்பியம் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து செகண்டரி சைலமும் செகண்டரி ஃப்ளோயமும். ஓகேங்களா? சோ பிரைமரி ஃப்ளோயமுக்கும் பிரைமரி சைலமுக்கும் உள்ள இருக்குன்னா அது ஃபாசிகுலர் கேம்பியம், பிட்வீன்ல இருக்குன்னா இன்டர் ஃபாசிகுலர் கேம்பியம். இது ரெண்டுமே சேர்ந்து கேம்பியல் ரிங் வந்து ஃபார்ம் ஆகுது. ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகுதா? சோ இங்க பாருங்க, இதுதான் அந்த கேம்பியம் ரிங். தான் வந்து அந்த கேம்பியம் ரிங். இது எப்படி ஃபார்ம் ஆகுது கேம்பியல் ரிங். ஒரு லேயரை இந்த வேவி ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதான் கேம்பியல் ரிங். கேம்பியல் ரிங் எப்படி, இது வந்து கேம்பியல் ரிங் எப்போ ஃபார்ம் ஆகுதோ இட் மீன்ஸ் செகண்டரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சோ என்ன ஆச்சு, ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ரெண்டு டைப் ஆஃப் கேம்பியம் இருக்கு நம்ம கிட்ட, கார் கேம்பியம், அதுக்கப்புறமா வந்து வாஸ்குலர் கேம்பியம். இதுல வாஸ்குலர் கேம்பியமுடைய ஆக்டிவிட்டி ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகுது, ஆக்டிவிட்டி ஆஃப் வாஸ்குலர் கேம்பியம், அதுக்கப்புறமா அதுல இருந்து நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னது, இந்த வாஸ்குலர் கேம்பியம் ரிங் வந்து ஃபார்ம் ஆகுது. வாஸ்குலர் கேம்பியம் ரிங் அப்படின்னா வாஸ்குலர் பண்டில் பத்தி கொஞ்சம் பேசணும். வாஸ்குலர் பண்டில், வாஸ்குலர் பண்டில்னா பிரைமரி ஃப்ளோயமுக்கும் பிரைமரி சைலமுக்கும் உள்ள இருந்துச்சுன்னா அந்த கேம்பியம் பாசிகுலர் கேம்பியம். அதுவே இன் பிட்வீன்ல இருந்துச்சுன்னா இன்டர் பாசிகுலர் கேம்பியம். பாசிகுலர் கேம்பியமோ இன்டர் பாசிகுலர் கேம்பியமோ ரெண்டுமே சேர்ந்து நம்மளுக்கு கேம்பியல் ரிங் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ரிங் பாத்தீங்கன்னா, எஸ் சார், இப்போ இந்த ரிங் ஃபார்ம் ஆயிடுச்சா, இப்போ இந்த ரிங்ல இருந்து டிவிஷன் நடந்துகிட்டே இருக்கும். இது கேம்பியம் பாத்தீங்கன்னா இது பைஃபேஷியலா இருக்கு. பாத்தீங்கன்னா ஃபேஷியல்னா டைரக்ஷன். சோ ரெண்டு டைரக்ஷன்ல வந்து இது டிவைட் ஆயிட்டே இருக்கு. ஒண்ணு உள்ள, ஒண்ணு வந்து வெளியில. என்னது, கேம்பியமோட ரிங் இங்க பாருங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. இப்ப கேம்பியமோட ஆக்டிவிட்டி, வாஸ்குலர் கேம்பியல் ரிங் ஃபார்ம் ஆயிட்டோம். இப்ப ரிங்ல இருந்து என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். So cambium divides and adds cell on inside அதான் bifacial சொன்னல, உள்ளனா என்னது, பித்துக்கு டுவர்ட்ஸ் பித்தும், வெளியிலனா வந்து பெரிஃபெரி சொல்லுவாங்க, வெளியில. ஓகேங்களா? சோ ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் இன்வர்ட் டிவிஷன், அவுட்வர்ட், ரெண்டு டைப் ஆஃப் டிவிஷன் வந்து நடக்கும். எக்ஸ்டர்னல் சைடு இங்க இருக்கிற பாயிண்ட்ஸ் இது பண்ணாதீங்க. இன்வர்ட் டிவிஷன், அவுட்வர்ட் டிவிஷன், ரெண்டு டைப் ஆஃப் டிவிஷன் வந்து நடக்கும். இன்வர்ட் டிவிஷன்ல என்ன ஃபார்ம் ஆகும்னா செகண்டரி சைலம். நம்மளுக்கு தெரியும்ல, உள்ள என்ன இருக்கு, சைலம், வெளியில ஃப்ளோயம், அவ்வளவுதான். அந்த மாதிரி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம்.
சோ இன்வெர்ட் டிவிஷன்ல என்ன ஃபார்ம் ஆகுது? செகண்டரி சைலம். அவுட் டிவிஷன்ல செகண்டரி ஃப்ளோயம். ஓகே, டிவைட் ஆகி கேம்பியம் ரிங் வந்து டிவைட் ஆகி செகண்டரி சைலம் ஃபார்ம் பண்ணுது, செகண்டரி ஃப்ளோயம். செகண்டரி சைலம் தான் இங்க என்னதுன்னா wood, பட்டை, அதுதான் செகண்டரி சைலம். woodனா உள்ள இருக்கிறது. ஓகேங்களா? அதுக்கு வெளியில ஒரு டார்க்கா அப்படியே வந்து என்ன சொல்றது, பிளேக்கியா ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு திங் இருக்கும்ல, அது அது தொட்டாலே நம்ம அதை எடுக்கலாம். அந்த வுட்டுக்கு வெளியில அது என்ன சொல்லுவாங்க தமிழ்லன்னு தெரியல. சோ அது பார்க்குன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அது தொட்டாலே நம்ம அந்த வுட்டோட அந்த ஃபீல் பண்ற மாதிரி வந்து ஒரு இது வரும் பாருங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து செகண்டரி ஃப்ளோயம். உள்ள இருக்கிற பார்ட் அது எல்லாமே சீவி எடுத்துருவாங்க. யார் கார்பெண்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா அந்த வுட்டை வந்து அதை வேற இதுவா யூஸ் பண்றதுக்காக அது எல்லாத்தையும் சீவி எடுத்துருவாங்க. ஃப்ளோயம் எல்லாத்தையும் சீவி எடுத்து அந்த சைலம் அந்த வுட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. செகண்டரி சைலம்னா வுட், செகண்டரி ஃப்ளோயம்னா பார்க். ஓகே, இது உள்ள பாத்தீங்கன்னா சைலம் தான் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். சோ இங்க பாருங்க, the amount of secondary xylem produced is comparatively more than secondary phloem. ஏன்னா wood தான் அதிகமா தேவை. வெளியில இருக்க அந்த கட்டை மாதிரி இருக்கிறது வேஸ்ட் தான் அது எல்லாமே. ஓகேங்களா? அது எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேங்களா? சோ சைலம் தான் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும், ஃப்ளோயம் வந்து கம்மியா வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது, wood ஃபார்ம் பண்ணியாச்சு, அப்புறமா வந்து அதோட பார்க் ஃபார்ம் பண்ணியாச்சு. ரெண்டு இம்பார்ட்டன்ட் வேலை வந்து முடிச்சு. கரெக்டா? இப்போ வந்து ப்ரொடெக்ஷன் ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ப்ரொடெக்ஷன் ஃபர்ஸ்ட் இது ரிவைஸ் பண்ணலாமா? சோ இன்னைக்கு நான் வந்து ரொம்ப சின்ன டாபிக் தான் எடுத்திருக்கேன். என்னதுன்னா இதுதான் என்ன சொல் இந்த செகண்டரி growth தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இதுவே எனக்கு கிளியர் பண்ணிடணும்னு சொல்லி ஒரு டாஸ்க்ல தான் நான் வந்திருக்கேன். ஸோ செகண்டரி growth இன் ஸ்டெப். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து ரிவைஸ் பண்ணலாம். வாஸ்குலர் கேம்பியல் ரிங் ஃபார்ம் ஆகிறதுக்கு வரைக்கும் செகண்டரி growth அதோட மீனிங் என்னது, நீங்க ஃபர்ஸ்ட் கவனிக்கலன்னா கிளாஸ் அட்டன் நல்லா கவனிங்க, நான் மறுபடியும் டீட்டெயிலா சொல்லித்தரேன். செகண்டரி growth அதோட மீனிங் என்னது, திக்னஸ் எல்லாம் வந்து சயின்டிபிக்கா பயாலஜிக்கல் நேம் என்னதுன்னா கிர்த் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, அதுக்கப்புறமா வந்து அது ஸ்ட்ராங்கா நிறைய வருஷத்துக்கு நல்லா ஸ்ட்ராங்கா அங்கேயே நிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்றது வரதுதான் வந்து செகண்டரி திக்னஸ், அப்புறமா ஸ்ட்ரென்த், ரெண்டு தான் வந்து செகண்டரி growth. இந்த செகண்டரி growth ஃபார்ம் ஆறதுக்காக ரெண்டு டிஷ்யூ தேவைப்படும். இந்த ரெண்டு டிஷ்யூமே வந்து லேட்ரல் மெரிஸ்டம்ஸ். ஸோ ரெண்டு லேட்ரல் மெரிஸ்டம் வந்து தேவைப்படுது, புது டிஷ்யூஸ் ரெண்டு. அதோட பேர் என்னதுன்னா, ஒன்னு வாஸ்குலர் கேம்பியம், கேம்பியம் தான் கோரே, அதுல இருந்து ரெண்டு வாஸ்குலர் கேம்பியம், ஒன்னு வந்து கார்க் கேம்பியம். ஓகே, இத வந்து செகண்டரி டிஷ்யூஸ் சொல்லுவாங்க பிகாஸ் தே ஹெல்ப் இன் செகண்டரி growth. சிம்பிள் லாஜிக். ஃபர்ஸ்ட் வாஸ்குலர் கேம்பியம் உடைய ஆக்டிவிட்டி பார்க்கலாம். அப்படின்னா வாஸ்குலர் கேம்பியம் ரிங், வாஸ்குலர் பண்டலுக்கு உள்ள ஒரு கேம்பியம் இருக்கும், அதுதான் பாசிகுலர் கேம்பியம். வாஸ்குலர் பண்டலுக்கு பிட்வீன்ல மெடுலரி ரேஸ் இருக்கும்ல, அங்க இன்டர் கேம்பியம்னு இருக்கும். ஓகேங்களா? இந்த ரெண்டு கேம்பியமும் என்னது, பாசிகுலர் கேம்பியமும் இன்டர் பாசிகுலர் கேம்பியமும் ரெண்டுமே வந்து ஜாயின் பண்ணி கேம்பியம் ரிங் ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த கேம்பியம் ரிங் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா இது டிவைட் ஆயிட்டே இருக்கு. எப்படி இது டிவைட் ஆகும்னா ரெண்டு டைரக்ஷன்ல டிவைட் ஆகும். ஒன்னு வந்து இன்வர்டா டிவைட் ஆகும், ஒன்னு அவுட்வர்டா டிவைட் ஆகும். இன்வர்டா டிவைட் ஆனதுக்கு அப்புறமா என்ன ரிசல்ட் வரும்னா செகண்டரி சைலம் wood வரும். அவுட்வர்டா டிவைட் ஆனதுக்கு அப்புறமா செகண்டரி ஃப்ளோயம் வரும், அது பார்க்கா ஃபார்ம் ஆகும். செகண்டரி சைலம் தான் அதிகமா வந்து ப்ரொடியூஸ் ஆகும், செகண்டரி ஃப்ளோயம் கம்மியா தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, இப்போ பார்க் கேம்பியம் தான். சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராவா இருக்கு, அதை நான் சொல்லிடுறேன், நல்லதுதான். ஓகே, சோ சைலம் தான் wood. கரெக்டா? இது உங்களுக்கு வரும் wood, அந்த நெக்ஸ்ட் டாபிக் wood தான், அதுல வரும். அதுக்கு முன்னாடி சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நான் கொடுத்துட்டேன். என்னதுன்னா சைலம் தான் வந்து wood. கரெக்டா? நான் சொல்றது கரெக்டா? இந்த சைலம் வந்து இந்த wood வந்து ஸ்ப்ரிங்ல ஃபார்ம் ஆச்சுன்னா, ஸ்ப்ரிங் டைம்ல இந்த wood வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா அது ஸ்ப்ரிங் wood அப்படின்னு சொல்லலாம். சிம்பிள். ஸ்ப்ரிங் woodனா என்னது, ஸ்ப்ரிங் டைம்ல சைலம் ஃபார்ம் ஆகுதுன்னா அது ஸ்ப்ரிங் wood. woodனா என்னது, சைலம் ஃபார்ம் ஆகுதுன்னா ஸ்ப்ரிங் wood. ஆட்டம் டைம்ல, வின்டர் டைம்ல வந்து அது ஃபார்ம் ஆகுதுன்னா அது ஆட்டம் wood சொல்லுவாங்க. ஸ்ப்ரிங் டைம்ல ஃபார்ம் ஆனா ஸ்ப்ரிங் wood, வின்டர் டைம்ல ஃபார்ம் ஆனா ஆட்டம் wood சொல்லுவாங்க. சோ ரெண்டு டைப் ஆஃப் wood இருக்கு. ஓகேங்களா? இது ரெண்டுமே சேர்ந்து என்னது, ஸ்ப்ரிங் வுட்டும் ஆட்டம் வுட்டும் ரெண்டுமே வந்து சேர்ந்து ஆனுவல் ரிங் வந்து ஃபார்ம் ஆகுது.
ஆனுவல் ரிங்னா இது இந்த ஆனுவல் ரிங் யூஸ் பண்ணி தான் வந்து ட்ரீயோடைய ஏஜ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. சொன்ன பாயிண்ட்ஸ் என்னது? ஜைலம் வந்து ஸ்ப்ரிங்ல ஃபார்ம் ஆகுதுன்னா ஸ்ப்ரிங் வுட், ஜைலம் வந்து விண்டர்ல ஃபார்ம் ஆகுதுன்னா ஆட்டம் வுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு வுட்டும் சேர்ந்து என்னது ஸ்ப்ரிங் வுட்டும் ஆட்டம் வுட்டும் சேர்ந்து ஆனுவல் ரிங் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ஆனுவல் ரிங் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா ட்ரீயோடைய ஏஜ் கால்குலேட் பண்றதுக்காக. இப்போ கார்க்கு கேம்பியம் பார்க்கலாம். கார்க்கு கேம்பியம் இதோட இன்னொரு பேரு ஃபெல்லோஜன். ஓகே, கார்க்கு கேம்பியமோட இன்னொரு பேரு ஃபெல்லோஜன். பெரிடம் பெரிடம் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்திருக்கோம்ல. பெரிடம் நிறைய டிவைட் ஆகுது. பெரிடம் வந்து மெச்சூர் ஆகுது, டிஃபரன்ஷியேட் ஆகுது கார்க்கு கேம்பியம். பெரிடம் மெச்சூர் ஆகுது, இதுதான் ஃபெல்லோஜன். சாரி, கார்க்கு கேம்பியம். பெரிடம் மெச்சூராய் இதுல நிறைய லேயர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். பெரிடம் இஸ் ஈக்குவல் டு கார்க் கேம்பியம் இல்ல, பெரிடம்ல இருந்து இதெல்லாம் வருது. சரிங்களா? இதோட இதோட மதர், இதோடைய பர்த் யாருன்னா பெரிடம் தான். ஃபர்ஸ்ட் இப்போ கார்க் கேம்பியம் பார்க்கலாம். கார்க் கேம்பியம் உடைய இன்னொரு பேர் என்னதுன்னா ஃபெல்லோஜன். என்னது? கார்க் கேம்பியம் உடைய இன்னொரு பேர் என்னதுன்னா ஃபெல்லோஜன். கார்க் கேம்பியம் ஃபெல்லோஜன். இது கார்டெக்ஸ் ரீஜன் இருக்கும்ல, கார்டெக்ஸ் எதுக்கு நடுவுல இருக்கும்? எபிடெர்மிஸ்க்கும் எண்டோடெர்மிஸ்க்கும் நடுவுல இருக்கிற மல்டிபிள் லேயர்ஸ் தான் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து இந்த கார்க் கேம்பியம் வந்து வரும். ஓகேங்களா? கார்க் கேம்பியம் இஸ் நத்திங் பட் இப்போ இந்த ஃபெல்லோஜன் வந்து டிவைட் ஆகி இதோட இந்த கார்க் கேம்பியோட ஸ்டோரி சொல்றேன்னா, நம்மளுக்கு தெரியும் ஸ்டெம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே இருக்கு, செகண்டரி க்ரோத் பண்ணிக்கிட்டே இருக்கு, புது புது டிஷ்யூ வந்து வந்துகிட்டே இருக்கு. கரெக்டா? அப்ப என்ன டெர்ம்ஸ் இருக்குல்ல, அவுட்டர் மோஸ்ட் லேயர் அது வந்து பிரேக் ஆயிடும், பர்ஸ்ட் ஆயிடும். பர்ஸ்ட் ஆயிட்டு ஒரு புது லேயர் வந்து ஃபார்ம் ஆகும், ஒரு புது மெரிஸ்டமேட்டிக் லேயர். எபிடெர்மிஸ்க்கு இது எபிடெர்மிஸ் பர்ஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா அங்க ஒரு புது லேயர், அது கீழே ஒரு புது லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த லேயர் ஒரு புது மெரிஸ்டமேட்டிக் லேயர் ஃபார்ம் ஆகுதுல, அது பேர் தான் கார்க் கேமியம். ஸோ கார்க் கேமியோட பர்த் எப்படி நடந்துச்சு? ஸ்டெம் எக்ஸ்பேண்ட் ஆக எபிடெர்மிஸ் பிரேக் ஆகி பர்ஸ்ட் ஆகி புது மெரிஸ்டமேட்டிக் லேயர் வருது, அதுதான் கார்க் கேமியம். இந்த கார்க் கேம்பியம் பாத்தீங்கன்னா ரெண்டு டைப்பா டிவைட் ஆகும். இதுவும் அதேதான், இன்வர்ட் அப்புறமா அவுட்வர்ட். இன்வர்டா டிவைட் ஆகும்போது ஃபெல்லோடெர்ம் ஃபார்ம் ஆகும், அவுட்வர்டா டிவைட் ஆகும்போது ஃபெல்லம் ஃபார்ம் ஆகும். என்னது சொல்றேன் நான் மறுபடியும். ஃபெல்லோஜன் பாத்தீங்கன்னா டிவைட் ஆயிட்டே இருக்கும். டிவைட் ஆனதான் அதோட மீனிங் அது நிறைய ஆயிட்டே இருக்கும், ஆட் ஆயிட்டே இருக்கும், உள்ளயும் வெளியிலையும். இப்போ இந்த உள்ள இருக்கிற செல்ஸ் இருக்குல்ல, அது ஃபெல்லோடெர்மா மாறும், இல்லைன்னா செகண்டரி கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கார்டெக்ஸ் வந்து மெச்சூர் ஆயிடுச்சு, செகண்டரி கார்டெக்ஸா மாறிடுச்சு. ஓகே, பிரைமரியா இருந்துச்சு, செகண்டரியா மாறிடுச்சு. அவுட்டர்ல இருக்க செல்ஸ் வந்து என்ன ஃபார்ம் ஆகும்? ஃபெல்லம் இல்லைன்னா கார்க்கா ஃபார்ம் ஆகும். ஃபெல்லோடம் இதை நம்ம ரூட்லயே பார்த்திருக்கோம், மறுபடியும் இது ரீரிவிஷன் ஸ்டெம்ல இல்ல. ஃபெல்லோடம், ஃபெல்லம், ஃபெல்லோஜன், கார்க் கேம்பியம், செகண்டரி கார்டெக்ஸ் அண்ட் கார்க். ஏன்னா இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, கார்க் கேம்பியம், கார்க், கார்டெக்ஸ். இந்த கார்க் இருக்குல்ல, என்னது உள்ள இருக்கிறது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இன்வர்டா டிவைட் ஆகி என்ன ஃபார்ம் ஆச்சு? ஃபெல்லோ டெர்ம் வந்து ஃபார்ம் ஆச்சு. இந்த ஃபெல்லோ டெர்ம் வந்து லிவிங்கா இருக்கும், உள்ள இருக்கிறது லிவிங்கா இருக்கும், ஸ்டோரேஜ்க்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கார்க்னா வெளியில அந்த ஃபிளேக்கி லேயர் இருக்கும்ல, அதுதான் கார்க். இது ப்ரொடெக்டிவ் வாட்டர் ப்ரூஃபா இருக்கும், டெட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ கார்க் ஃபெல்லம் வந்து டெட்டா இருக்கும், ஃபெல்லோ டெர்ம் வந்து லிவிங்கா இருக்கும். ஃபெல்லம் வந்து வாட்டர் ப்ரூஃப் ப்ரொடெக்ஷனுக்காக இருக்கும், ஃபெல்லோ டெர்ம் வந்து ஸ்டோரேஜ்க்காக இருக்கும். உள்ள இருக்கிறது மோஸ்டா ஸ்டோரேஜ் தான். ஓகேங்களா? பயாலஜிலேயே இந்த கோடு கிராக் பண்ணிடலாம். இப்போ இந்த பெரிடம் சொன்னல, இந்த பெரிடம் இஸ் நத்திங் பட் இதுக்குள்ளதான் இது எல்லாமே வந்துச்சு. பெரிடம் இஸ் ஈக்குவல் டு ஃபெல்லோஜன் பிளஸ் ஃபெல்லம் பிளஸ் ஃபெல்லோடம், ஃபெல்லோஜன் பிளஸ் ஃபெல்லம் பிளஸ் ஃபெல்லோடம். கார்க் ஃபெல்லோஜன்னா கார்க் கேம்பியம் பிளஸ் கார்க் பிளஸ் செகண்டரி கார்டெக்ஸ், இது மூணுமே சேர்ந்து ஒரு ப்ரொடெக்டிவ் கவரிங்கா ஃபார்ம் ஆகுது, அதுதான் பெரிடம். ஏதோ பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். சோ நான் சொன்னல மூணுமே சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆகுது? ஃபெல்லோஜன்
ஃபெல்லம் ஃபெல்லோடம் இது மூணுமே சேர்ந்து பெரிடமா ஃபார்ம் ஆகுது. இந்த பெரிடம் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், உள்ள இருக்கிற அந்த இன்டர்னல் திக்னஸ் வந்து இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டியூ டு இன்டர்னல் இன்க்ரீஸ் இன் திக்னஸ். அதெல்லாம் இல்ல, இன்டர்னல் தான் நல்ல திக்னஸ் க்ரோ ஆக ஆக என்ன ஆகும், இந்த எபிடர்மிஸ் வந்து பர்ஸ்ட் ஆகி பெரிடமா ஃபார்ம் ஆகும், கார்கேமியமா ஃபார்ம். ஃபெல்லோஜென் மட்டும்தான் வந்து ஆக்டிவா இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு வெளில இருக்கிறது எல்லாமே பார்க்குன்னு சொல்லுவாங்க, டெட்டா இருக்கும். ஸோ ஆல் தி டெட் செல் லைங் அவுட் சைட் தி ஆக்டிவ் ஃபெல்லோஜென். ஃபெல்லோஜென் வந்து ஆக்டிவா இருக்கிறதுனால தான் என்ன ஆகும்னா டிவைடை ஃபெல்லம் ஃபெல்லோடம்லாம் ஆகும். அது டெட்டா இருக்கக்கூடாது, அது ஆக்டிவா இருக்கும். அதுக்கு வெளில இருக்கிறது ஃபெல்லோஜனுக்கு வெளியில இருக்கிறது எல்லாமே வந்து டெட் ஆயிடும். வேற என்ன கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, என்னன்னா கார்க் செல்ஸ். கார்க் செல்ஸ்னா என்னது, ஃபெல்லம் செல்ஸ். அது எப்படி இருக்கும்னா காம்பாக்டா அரேஞ்ச் ஆயிருக்கும். அப்புறமா டெட் ஆயிடும். இது நான் சொன்னல டெட் ஆயிடும், நல்லா காம்பாக்டா டைட்டா அரேஞ்ச் ஆயிருக்கும். இந்த ப்ரொடெக்ஷன் வேலை, எதெல்லாம் ப்ரொடெக்ஷன் வேலை பண்ணுதோ அதெல்லாம் டைட்டா அரேஞ்ச் ஆயிருக்கும். இப்ப பாருங்க, நம்மளோட ஸ்கின் லூஸா இருக்கா, உள்ள ஓட்டையா இருக்கா, நம்மளோட பிளட் வெசல்ஸ் எல்லாம் பார்க்க முடியுதா, இல்ல, நல்லா காம்பாக்டா அரேஞ்ச் ஆயிருக்கும். அப்பதான் ஏதாவது ஃபாரின் ஆர்கனைசம் உள்ள வராது. இது வந்து டெட்டா மாறிடும். And suberized deposition of suberin except in the region of denticles. Important இல்லாத and on some of this. லென்டிகல்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். லென்டிகல்ஸ் அப்புறமா காம்ப்ளிமெண்டரி செல்ஸ். ஸோ கார்க் செல்ஸ் வந்து ரெண்டா வந்து டிவைட் ஆகுது. ஒன்னு லென்டிகல்ஸ், ஒன்னு வந்து காம்ப்ளிமெண்டரி செல்ஸ். லென்டிகல்ஸ் சப்பரைஸ்டா இருக்கும். சப்பரின் ஏதோ ஒரு ஏதோ ஒரு திங் வந்து அதுல இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். லென்டிகல்ஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும், ஸ்பாஞ்சியா இருக்கும், அதுல போர்ஸ் இருக்கும். இது எப்படின்னா அந்த நல்லா உட்டா இருக்கும்ல, ஸ்டெம் இருக்கோட ரூட் இருக்கும், ரெண்டுத்துலயும் இருக்கும். இது பிரசண்டா இருக்கும், நல்லா உட்டியா பார்க் இருக்கும். நான் சொன்னல அந்த பிளேக்கியா ஒரு திங் இருக்கும், அதை தொட்டாலே நம்ம வந்துரும் கையில. அப்படியே வந்து ரஸ்ட் மாதிரியே இருக்கும், ரூட்டுக்கு பிடிச்ச ரஸ்ட் மாதிரி இருக்கும், சாரி உட்டுக்கு பிடிச்ச ரஸ்ட் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதுதான் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பார்க்ல சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும், சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும், அதான் லென்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த கார்க் கேம்பியம்னால தான் இது வந்துச்சு, இந்த கார்க் செல்ஸால தான் இது வந்துச்சு. ஓகேங்களா, இதுல இது வந்து எப்படி சொல்றது. ஓகே, சோ வந்து in the regions of lenticels. ஓகே 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 சோ வந்து ஒண்ணு இல்ல, பார்க். நான் மறுபடியும் வந்து ரீஸ்டார்ட் பண்றேன். இது பார்க் இருக்குல்ல, பார்க்னா வந்து கார்க். பார்க்னா பார்க் இஸ் நத்திங் பட் கார்க். கார்க்னா இந்த ஃபெல்லம். ஃபெல்லமுடைய செல்ஸ் ஆகுனா என்ன ஆகுனா நல்லா காம்பாக்டா அரேஞ்ச் ஆயிருக்கும், நல்லா டெட் ஆயிடும். அதுல சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும், சரிங்களா, அதான் லென்டிகல்ஸ் சொல்லுவாங்க. இந்த லென்டிகல்ஸ் மட்டும் எப்படி இருக்குன்னா லூஸ்லி அரேஞ்சா இருக்கும், அதனாலதான் ஹோல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, சோ லென்டிகல்ஸ்ல சப்பரின் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஹை ஃபேட்டி சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா, இது என்ன பண்ணுன்னா வாட்டருக்கும் கேஸ்க்கும் இம்பர்மியபிளா இருக்கும். அதுல வந்து உள்ள வந்து சீக்கிரமா அலோவ் பண்ணாது, பார்த்து தான் அலோவ் பண்ணும். இது யூஸ்வலா வந்து ஃபெல்லம்லயும் அப்புறமா வந்து நிறைய ப்ரொடெக்டிவ் லேயர்ஸ்ல வந்து இந்த சப்பரைஸ்டு செல் இருக்கும். சப்பரைஸ்டு செல்னா இட்ஸ் நத்திங் பட் சப்பரின் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டர் ப்ரூஃப் கெமிக்கல் வந்து இருக்கும், ஒரு வாட்டர் ப்ரூஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்கும். இது லென்டிகல்ஸ்ல இருக்காது, காம்ப்ளிமெண்டரி செல்ஸ் ஒண்ணு இருக்கும், அதுல வந்து இருக்கு. ரெண்டு கார்க் செல்ஸ் ரெண்டு இருக்கு, ஒன்னு லென்டிகல்ஸ் அப்புறமா காம்ப்ளிமெண்டரி செல்ஸ். இந்த காம்ப்ளிமெண்டரி செல் நல்லா லூஸா அரேஞ்ச் ஆயிருக்கும், லென்டிகல்ஸ் வந்து காம்பாக்ட்லி அரேஞ்சா இருக்கும். இது வந்து இதுல வந்து சப்பரின் இருக்காது. என்ன சொல்றாங்க செல்ஸ், லென்டிகல்ஸ் வந்து சப்பரின் இருக்காது, காம்ப்ளிமெண்டரி செல்ஸ்ல சப்பரின் இருக்கும்.
சொன்னல இந்த லென்டிகல்ஸ் வழியா தான் வந்து ஏர் எல்லாமே ஏர் எக்ஸ்சேஞ்ச் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்கும். ஸோ இந்த லென்டிகல்ஸ் வழியா தான் வந்து கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் நடக்கும். இதுனா சின்ன சின்ன ஹோல்ஸ், அந்த ஹோல்ஸ் வழியா தான் அதை வந்து சுவாசிக்கும். என்ன கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு ஃபேக்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இன் பெட்டுலா போஸ்பாட்ரா பார்க் ஃபீல்ஸ் ஆஃப் லைக் ஷீட்ஸ் ஆஃப் பேப்பர் ஏன்ஷியன்ட். ஓ இது நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கலர்ல மாதிரி. ஸோ லென்டிகல்ஸ் அப்புறமா வந்து அந்த செல்ஸ் பத்தி நீங்க அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, இம்பார்ட்டன்டே இல்லை. ஜஸ்ட் லென்டிகல்ஸ்னா சின்னதா பார்க்ல சின்னதா சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும், நல்லா காம்பாக்டா அரேஞ்சா இருக்கும். இது வழியா கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகும், அவ்வளவுதான். இது வந்து இல்ல சப்பரின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்காது. அந்த செல்ஸ்ல வந்து சப்பரின் அப்படின்னு கெமிக்கல் இருக்கும். செல்ஸ் காம்ப்ளிமெண்டரி செல்ஸ் வந்து லூஸா இருக்கும், அந்த சப்பரின் ஒரு கெமிக்கல் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஓகேங்களா, அவ்வளவுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தேவையே இல்லை, செகண்டரி க்ரோத்க்கு அது தேவையே இல்லை. இன் பெட்டுலா போஸ் பாட்ரா அப்படின்னு சொல்லி ஒரு பிளான்ட் ஒரு ட்ரீ இருக்கு. அதுல வந்து பார்க் அந்த வெளியில இருக்கும்ல இந்த ஹார்ட் லேயர், அது வந்து பேப்பர் மாதிரி வந்து ஷீட், பேப்பரோட ஷீட்ஸ் மாதிரி வந்து பீல் ஆயிடுமா ஈஸியா. ஏன்ஷியன்ட் ஃபர்ஸ்ட் பேப்பர்லாம் இல்லாத போது அதை வந்து அது ப்ரிசர்வ் பண்ணுவாங்களாம். ப்ரிசர்வ் பண்ணி இதை யூஸ் பண்ணுவாங்களாம். So cork tissue become very thick in cork tree and is used commonly as a bottle stoppers, insulator and shoe soles. இது வேற, பெட்டுலா போஸ் பாட்ரா வேற. நெக்ஸ்ட் வந்து கார்க் ட்ரீ அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. என்னன்னா கியூர்கஸ் சூபர் அப்படின்னு சொல்லி ஒரு கார்க் ட்ரீ இருக்கு. கியூர்கஸ் சூபர் அப்புறமா பெட்டுலா போஸ் ரெண்டு போஸ் பாட்ரா ரெண்டு ட்ரீ இருக்கு. இந்த ரெண்டு ட்ரீ பத்தி நம்மளுக்கு ரெண்டு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்னொன்னு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி படிக்கலாம். பெட்டுலா போஸ் பாட்ரா அப்படின்னு ஒரு ட்ரீ இருக்கு. அதோட பார்க் வெளியில இருக்கிற லேயர், உட்டுக்கும் வெளியில இருக்கிற லேயர் தான் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேப்பர் மாதிரி வந்து பேப்பரோட ஷீட் மாதிரி அப்படியே வந்து ஈஸியா பீல் ஆயிட்டு வருமா. இது வந்து ஏன்ஷியன்ட் மேனுஸ்கிரிப்ட், அதுல வந்து எழுத வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுல வந்து எழுத வந்து யூஸ் பண்ணுவாங்க, பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. பேப்பர் எழுத தானே யூஸ் பண்றோம். ஓகே. செகண்ட் வந்து கார்க் ட்ரீன்னு ஒண்ணு இருக்கு. கார்க் ட்ரீ அதோட பேர் வந்து கார்க் ட்ரீன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுல கார்க் டிஷ்யூ நிறைய இருக்கிறதுனால அது கார்க் ட்ரீன்னு சொல்லுவாங்க. கியூர்கஸ் சூபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரீல பாத்தீங்கன்னா அது கார்க் ட்ரீன்னு சொல்லுவாங்க. அந்த கார்க் டிஷ்யூனா என்னது, ஃபெல்லோடம், அது வந்து ரொம்ப அதிக திக்கா இருக்கணும். இது வந்து பாட்டில் ஸ்டாப்பர்ஸ்க்காக, அப்புறமா வந்து வயருக்கு இன்சுலேஷனுக்காக, அப்புறமா வந்து ஷூவோட சோல்ஸ்க்காக இது எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க கார்க் டிஷ்யூ. ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம வந்து இப்போ இன்டெக்ஸ் கொஸ்டின் ட்ரை பண்ணலாமா? எஸ், இன்டெக்ஸ் கொஸ்டின் ட்ரை பண்ணலாமா இல்ல உட்டுக்கு போலாமா? ஒரு டிசிஷன். இன்டெக்ஸ் கொஸ்டின் ட்ரை பண்ணிட்டு உட்டோடைய பேசிக் டெஃபினிஷன் வந்து பார்த்துக்கலாம். So first question, name the two lateral meristem which are responsible for increase in girth of a stem. எந்த ரெண்டு லேட்டரல் மெரிஸ்டம் வந்து திக்னஸ் செகண்டரி growthக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? anyone? vascular cambium, cork cambium. ஓகே, கரெக்ட். இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. From which region does the interfascicular cambium develop? எங்க இருந்து இந்த interfascicular cambium வந்து வரும்? Between the vascular bundle, ma'am. கரெக்ட். Third one, define bark. Barkனா என்ன? Ma'am, cork cells. கார்க் செல்ஸ். இந்த கார்க் செகண்டரி ஃப்ளோயம் வந்து பார்க்கா மாறும். ஸோ வந்து டியூரிங் த ப்ராசஸ் கேம்பியம் ரிங் வந்து நல்லா டிவைட் ஆயிட்டே இருக்கும். ரெண்டு ஃபார்ம் ஆகும், ஒன்று செகண்டரி ஜைலம், ஒன்று ஃப்ளோயம். இந்த ஃப்ளோயம் வந்து என்ன ஆகும், பார்க்கா மாறும். இந்த ஹார்டஸ்ட் உட்டுக்கு வெளியில இருக்கிற வாட்டர் ப்ரூஃப் ஹார்டஸ்ட் லேயர் தான் வந்து பார்க். ஓகே. இப்போ இது என்ன கொஸ்டின், லென்டிகல்ஸ் நாட் சம்மர். ஏன் வந்து லென்டிகல்ஸ்ல சப்பரின் அந்த 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 திங் வந்து இல்ல, சப்பரின் சப்ஸ்டன்ஸ் வந்து இல்லன்னு கேக்குறாங்க. இது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, நான் சொல்றேன். இந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம கிட்ட ரெண்டு இருக்கு, லென்டிகல்ஸ் இருக்கு, அதுக்கப்புறமா வந்து ஒரு டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ லென்டிகல்ஸ் பாத்தீங்கன்னா அது நல்லா காம்பாக்டா. லென்டிகல்ஸ்னா ஒண்ணும் இல்ல, அந்த செல்ஸ் பத்தி நீங்க ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, லென்டிகல்ஸ் பத்தி.
சோ பார்க்குல சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கு, லென்டிகல்ஸ் சொல்லுவாங்க. லென்டிகல்ஸ் இல்ல சப்பரின் அந்த அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து கிடையாது. எதுக்குன்னா இந்த லென்டிகல்ஸ் தான் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. லென்டிகல்ஸ் தான் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச்க்கு ஹெல்ப் பண்ணுது. சப்பரின் அந்த இது வந்துருச்சுன்னா, சப்ஸ்டன்ஸ் வந்துருச்சுன்னா கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்காது. பிகாஸ் சப்பரின் இஸ் இம்பர்மியபிள் டு வாட்டர் அண்ட் கேஸ். ஸோ கேஸையும் வாட்டரையும் அதுக்குள்ள வந்து அலோவே பண்ணாது சப்பரின். சோ அந்த மாதிரி அலோ பண்ணாத சப்ஸ்டன்ஸ் வந்து லென்டிகல்ஸ்ல வச்சு அது கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குமா? கண்டிப்பா நடக்கவே நடக்காது. அதனால லென்டிகல்ஸ் கேஷியஸ் அந்த லென்டிகல்ஸ்ல மட்டும் அந்த திங் அந்த சப்பரின் அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து இல்ல. மத்த எந்த செல்ஸ் இருக்கோ பார்க்ல என்ன செல்ஸ்லயே வந்து சப்பரின் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்டெம்ஸ் ஆஃப் கிராசஸ் அண்ட் ரைஸ் ரிமைன்ஸ் வீக் அண்ட் தின். ஏன் வந்து கிராஸ், ரைஸ், வீட் இதுல எல்லாம் வந்து தின்னா இருக்கு அதோட ஸ்டெம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன் வீக்கா இருக்கு? வை? Secondary growth is not present. கரெக்ட். செகண்டரி growth வந்து இல்ல நடக்கவே நடக்காது. பிகாஸ் தே ஆர் மோனோகாட்ஸ். இல்ல கேம்பியம் பிரசன்டா இல்ல. விச் லேயர்ஸ் கன்ஸ்டிடியூட் தி பெரிடம்? பெரிடம்குள்ள என்னென்ன லேயர் இருக்கு? 3 லேயர் பார்த்தோமே, என்னென்ன? Phyllogen, பெல்லோஜன், phylloden, ஃபெல்லோடம். ஓகே, கரெக்ட். சோ ஓகே, வாட்ஸ் இட்ஸ் ஃபங்க்ஷன்? என்ன கேக்குறாங்க? ஃபெல்லோஜனோட ஃபங்க்ஷன் என்னது? ஃபெல்லோஜனோட ஃபங்க்ஷன் வந்து ஃபெல்லமையும் ஃபெல்லோடமையும் உருவாக்குறது. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஃபெல்லம். ஃபெல்லம் என்னது? ஃபெல்லம் வந்து அந்த செக்ரட்டரி கார்டெக்ஸ், இது வந்து ஸ்டோரேஜ்க்காக ஹெல்ப்ஃபுல்லா. லாஸ்ட் ஒன் வந்து ஃபெல்லோடம், இது வந்து ப்ரொடெக்ஷனுக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக் நம்மளுடைய வுட் பார்க்கலாம். வுட் இஸ் நத்திங் பட் செகண்டரி சைலம். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வுட் பாக்குறீங்களோ அதெல்லாம் செகண்டரி சைலம்னு உங்களுக்கு ஞாபகம். ஓகே, wood is nothing but secondary xylem produced by the activity of vascular cambium in dicot stem. So dicot stemல அந்த வாஸ்குலர் இந்த ரிங் ஃபார்ம் ஆச்சுல, அந்த ரிங் ஃபார்ம் டிவைட் ஆகி செகண்டரி சைலமா உள்ள வந்து செகண்டரி சைலம் ப்ரொடியூஸ் ஆச்சு. வெளியில அவுட்வர்ட் டிவிஷன்ல வந்து செகண்டரி ஃப்ளோயம் வந்து டிவைட் வந்துச்சு. அந்த செகண்டரி ஃப்ளோயம் வந்து நம்ம நல்லாவே பார்த்துட்டோம். செகண்டரி சைலம் வந்து வுட், அதை வந்து நம்ம பார்த்தோம். ஆனுவல் ரிங் பத்தி நான் சொன்னேன்ல, ஆனுவல் ரிங் தான் வந்து அந்த ட்ரீயோடைய ஏஜ் கால்குலேட் பண்றதுக்காக இதுதான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. வுட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்கலாம். டெக்கீஸ், வெசல், ஃபைபர், சைலம், பேரன்கைமா. சைலம் தான் இருக்கு. ஓகே, ஏஜ் ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பேஸ்ட் ஆன் தி ஆக்டிவிட்டி, அதோட ஏஜ் ரிங் பேஸ் பண்ணி 2 டைப் ஆஃப் வுட் இருக்கு. ஒன்னு ஸ்ப்ரிங் வுட், அப்புறமா ஆட்டம் வுட். ஏஜ் ரிங்னா அதோட ஏஜ், யங்ல இருந்து ஓல்டு. இப்படி நம்மளோட ஏஜ் ரிங்கும் இருக்கு. என்னது? யங்ல இருந்து நம்ம சைல்ட்ஹுட்ல இருந்து நம்ம டீனேஜ் போறோம், டீனேஜ்ல இருந்து அடல்ட்ஹுட் போறோம், அடல்ட்ஹுட்ல இருந்து நம்ம ஓல்ட் ஏஜ் போறோம். அதுதான் நம்மளுடைய ஏஜ் ரிங். அதே மாதிரி இதுல வந்து ட்ரீயோடைய ஏஜ் ரிங் பாத்தீங்கன்னா 2 இருக்கு. ஒன்னு ஸ்ப்ரிங் வுட், இன்னொரு வந்து ஆட்டம் வுட். ஸ்ப்ரிங் வுட்னா தனியா இருக்காது, ஆட்டம் வுட்னா தனி, அது ரெண்டுமே தனித்தனி இல்ல. ஓகேங்களா? ஒரே ட்ரீல நடக்கிறது தான் இந்த ஸ்ப்ரிங் வுட்டும் ஆட்டம் வுட்டும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகுதுல ஏர்லி வுட், அதுதான் ஸ்ப்ரிங் வுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர்லி வுட் தான் வந்து ஸ்ப்ரிங் வுட் சொல்லுவாங்க. இது வந்து ஸ்ப்ரிங்ல ஃபார்ம் ஆகுறதுனால, ஸ்ப்ரிங்னா ஃபேவரபிள் சீசன். ஸ்ப்ரிங்னா ஸ்ப்ரிங் சீசன் இல்ல, ஃபேவரபிள் அதுக்கு வந்து பிடிச்ச சீசன்ல ஃபார்ம் ஆகுது. அதுக்கு வந்து நான் இந்த டைம்ல வுட் ஃபார்ம் பண்ணா எனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் ஆகுது. அந்த டைம் தான் வந்து ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த டைம்ல ஃபார்ம் ஆகுதுன்னா வுட், அதை ஸ்ப்ரிங் வுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நத்திங் பட் ஏர்லி வுட். ஃபர்ஸ்ட் அதோடைய பர்த் ஸ்டார்ட் ஆகுது. அதான் வந்து ஸ்ப்ரிங் வுட் இல்லைன்னா ஏர்லி வுட் சொல்லுவாங்க. ஆட்டம் வுட்டே குடிப்பாங்க, சம்மர் வுட் குடிச்சிருக்காங்க. இப்ப அன்பேவரபிள் சீசன் வந்து 2 இருக்கலாம். சம்மர் கூட இருக்கலாம், வின்டர் கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலி வந்து ஆட்டம் வுட் கூட சொல்லலாம், சம்மர் வுட் கூட சொல்லலாம். 2 வுட், சம்மர் வுட் கூட சொல்லலாம். 2 டைப் ஆஃப் வுட் கூட நீங்க சொல்லலாம், நோ ப்ராப்ளம். மோஸ்டா நான் படிச்ச திங்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டம் வுட் தான் மோஸ்டா யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால நான் ஆட்டம் வுட் பத்தி நான் உங்களுக்கு இதை பார்க்காம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இங்க சம்மர் வுட் கொடுத்துருக்காங்க, ஸோ அதுல நம்ம சம்மர் டைம்ல
சம்மர்னா அன்ஃபேவரபிள் டைம்ல சம்மர் கேம்பியம் இஸ் லெஸ் ஆக்டிவ். அதுதான் கேம்பியம் லெஸ் ஆக்டிவ்னு என்னது, இந்த வுட்டே ஃபார்ம் ஆகாது இல்ல. அந்த டைம்ல அன்ஃபேவரபிள் டைம்ல வந்து வெசல்ஸ் நேரோவா ஃபார்ம் ஆகி இந்த வுட் வந்து ஃபார்ம் ஆகும். சம்மர் டைம்ல ஒரு வுட் ஃபார்ம் ஆகுது, லேட் வுட் சொல்லுவாங்க. லேட் வுட் இல்ல சம்மர் வுட் சொல்லுவாங்க. இங்க மேல பாருங்க, ஸ்ப்ரிங் சீசன்ல வந்து அதான் அதுக்கு ஃபேவரபிளான சீசன். ட்ரீஸ்க்குலாம் ஃபேவரபிளான சீசன் தான் ஸ்ப்ரிங் சீசன். அந்த சீசன்ல கேம்பியம் வந்து நல்லா ஆக்டிவா இருக்கும். அப்புறமா வந்து நிறைய வெசல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நிறைய வெசல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா என்னது, அதோட மீனிங் நிறைய வுட் வந்து ஃபார்ம் ஆகும். வெசல்ஸ் இஸ் ஈக்குவல் டு வுட். ஓகே. ஸோ வந்து அதோடைய சீசனுக்கு ஏற்றபடி, அதோடைய டெம்பரேச்சர் கிளைமேட்டிக் கண்டிஷன் எல்லாமே ஏற்றபடி, சீசனல் வேரியேஷனுக்கு ஏற்றபடி ரெண்டு வுட் ஃபார்ம். ஒன்னு ஏர்லி வுட், ஒன்னு லேட். ஏர்லி வுட் வந்து ஸ்ப்ரிங் சீசன்ல ஃபார்ம் ஆகும். அந்த டைம்ல தான் வந்து கேம்பியம் ரிங் வந்து நல்லா ஆக்டிவா இருக்கும், நிறைய வெசல்ஸ் ஃபார்ம் ஆகும், நல்லா வைடு கேவிட்டிஸ் வரதுனால இந்த டைம்ல வந்து ஒரு வுட் ஃபார்ம் ஆகும். அந்த வுட் பேரு தான் ஸ்ப்ரிங் வுட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சம்மர்ல கேம்பியம் வந்து ரொம்ப ரொம்ப லெஸ் ஆக்டிவா வின்டர்ல கூட லெஸ் ஆக்டிவா இருக்கும். அப்போ அது ஆட்டம், வின்டர்ல ஃபார்ம் ஆச்சுன்னா அது ஆட்டம் வுட் சொல்லுவாங்க, சம்மர்ல ஃபார்ம் ஆச்சுன்னா அதை வந்து சம்மர் வுட் சொல்லுவாங்க. ரெண்டுமே லேட் வுட் தான். லேட் வுட்ல ரெண்டு இருக்கு, சம்மர் வுட், வின்டர் வுட். சம்மர்ல சம்மர் வுட், ஆட்டம் வுட். சம்மர்ல ஃபார்ம் ஆச்சுன்னா சம்மர் வுட், வின்டர்ல ஃபார்ம் ஆச்சுன்னா அது ஆட்டம் வுட். ஓகேங்களா. இதுல கேமியம் ரொம்ப ரொம்ப லெஸ் ஆக்டிவிட்டியா. இப்போ நான் சொல்றேன்ல, இந்த ஆனுவல் ரிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, அதோட மீனிங் என்ன, இப்ப நான் ஒரு முட்டை எடுத்துட்டேன், அந்த ஹாரிசான்டலா வச்சுட்டேன், அதை வந்து நான் ரெண்டு பீஸா கட் பண்ணேன். கட் பண்ணும்போது அந்த ரெண்டு பீஸா கட் பண்ணும்போது இங்க பாருங்க, நான் வரையறேன். வுட் இருக்கு, நான் ஹாரிசான்டலா எடுத்தேன். பெருசாவே வரையணும். வுட் இருக்கு, இத ஹாரிசான்டலா கட் பண்ணேன். கட் பண்ணும்போது எப்படி ஃபார்ம் ஆகும்னா இப்படி இருக்கும். சோ இங்க இருந்து நான் பாக்குறேன், இங்க இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கு, சர்க்கிள் மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தெரியும். அதனாலதான் இது வந்து ஆனுவல் ரிங் சொல்லுவாங்க. அது சர்க்கிள் மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். 1 minute. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணுவோம்ல, அத வந்து டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மோஸ்டா வந்து ஏதாவது ஒரு பிளான்ட் இருக்கட்டும், அனிமல்ஸ்ல கூட இருக்கட்டும், அதோடைய அனாட்டமி வந்து பாக்குறதுக்காக, உள்ள எப்படி டிஷ்யூ எல்லாம், எப்படி ஆர்கன்ஸ் எல்லாம் அரேஞ்ச் இருக்குன்னு சொல்லி பாக்குறதுக்காக எப்பவுமே வந்து டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன்ல தான் கட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. சோ அந்த மாதிரி டிரான்ஸ்வர்ஸ் வியூல வந்து இந்த வுட்டை கட் பண்ணும்போது, டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன்ல வந்து இந்த வுட்டை கட் பண்ணும்போது ஆனுவல் ரிங் மாதிரி ஒரு கான்சென்ட்ரிக் ரிங் மாதிரி வந்து நமக்கு தெரியும். அதனாலதான் இந்த ஆனுவல் ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வுட்டை வந்து டிரான்ஸ்வர்ஸ் வியூல பார்க்கும்போது ஆல்டர்னேட் கான்சென்ட்ரிக் ரிங் மாதிரி இருக்கும். அந்த ரிங் எல்லாமே சேர்ந்து, சின்ன சின்ன ரிங்ஸ் எல்லாமே சேர்ந்து ஆனுவல் ரிங்கா மாறும். இந்த ஆனுவல் ரிங் வச்சுதான் வந்து நம்ம கவுண்ட் பண்ணுவோம், ஏஜ் கவுண்ட், ட்ரீயோடைய ஏஜ் கவுண்ட். பை கவுண்டிங் தி நம்பர் ஆஃப் தீஸ் ஆனுவல் growth ரிங், இந்த ரிங் எல்லாமே எத்தனை ரிங் இருக்கோ அத்தனை அந்த ஏஜோட ட்ரீ, அந்த ட்ரீயோடைய ஏஜ், என்னோட ஏஜோட. சோ இந்த பை கவுண்டிங் தி நம்பர் ஆஃப் ஆனுவல் growth ரிங், எத்தனை ஆனுவல் growth ரிங் ஃபார்ம் ஆயிருக்கோ அவ்வளோ அந்த ட்ரீயோடைய ஏஜ். 10 இருக்குன்னா 10, 100 இருக்குன்னா 100. ஓகே. Science dealing with predicting the age of a tree by counting the annual growth ring. இந்த annual growth ring வச்சு predict பண்றாங்களா ஏஜ், ட்ரீயோட ஏஜ். இந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து டென்ட்ரோக்ரோனாலஜி. ஸோ இஃப் யாராவது வந்து வுட் பத்தி படிச்சு ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிட்டீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து நீங்க எடுத்து, டென்ட்ரோக்ரோனாலஜி. ஓகே. ஒரு இதை படிக்கிறதுக்காக ஒரு டேர்ம்ஸ். ஹார்ட் பத்தி வந்து படிக்கணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா, கார்டியாலஜி படிக்கணும். ஸ்கின் பத்தி படிக்கணும்னு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா, டெர்மட்டாலஜி.
அந்த மாதிரி ட்ரீவோடைய ஏஜ் பத்தி படிக்கணும்னு உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டென்ட்ரோக்ரோனாலஜி அப்படின்னு இஷ்யூஸ் பத்தினா இஷ்யூ பத்தி இன்னைக்கு வந்து இது போதும். நாளைக்கு வந்து சாப்வுட் அதை பத்தி நம்ம டீடைலா படிச்சுட்டு லீவ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இதுக்குன்னா அட்லீஸ்ட் கம்பல்சரி 5 minutes ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து டவுட்ஸ் கேட்க, வேற ஏதாவது டவுட் கேட்க, அவுட் ஆஃப் தி பாக்ஸ் டவுட் ஏதாவது இருந்தாலும், உங்களுக்கு கொஷன் ரிலேட்டட் டவுட் இருந்தாலும் கேட்க, அதுக்காக வந்து நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். அதனால ஸோ வில் ஸ்டாப் ஃப்ரம் ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். ஸ்டாப். ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? எஸ், எனிவன்? மிஸ் மரியம், சாமுவேல்? மேம் கிளியர்டு மேம். கிளியர். ஆ நேத்து லெக்சரை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா சாமுவேல்? நேத்து இல்ல, முந்தா நேத்து லெக்சர். இன்னைக்கு பார்க்கணும் மேம். ஸோ பயாலஜில நிறைய லெசன்ஸ் இருக்கு, அதை கம்ப்ளீட் பண்ணுவோம் 1 by 1. பிளான்ட் கொஞ்சம் போரிங்கா தான் இருக்கும். போரிங்கா ரொம்ப போரிங்காலாம் இருக்காது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி டீச்சர்ஸ். ஓகே, ஸோ இதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். அனிமல் திங்ஸ் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. ஏன்னா புது புது டிஸ்கவர் இருந்துச்சு, அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நம்மளுக்கு. பயோடெக்னாலஜி, ஜெனட்டிக்ஸ் அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிளான்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ சாட்டர்டே வரைக்கும் கிளாஸ் இருக்கு, நம்ம வீக்லி 6 கிளாஸஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம ஈஸியாவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் டைம் கம்ப்ளீட் பண்ணுங்க, லெக்சர்ஸ் எல்லாம் பாருங்க. ஓகே, டெய்லி பேசிஸ்ல கம்ப்ளீட் பண்ணுங்க, அதுதான் நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணேன். இட் டிபெண்ட்ஸ். நீங்க வந்து நான் வீக்லி தான் வந்து டெய்லி நான் வந்து கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நான் வீக்லி வந்து ஆனா கம்ப்ளீட் பண்ணிடுறேன் நான் அந்த வீக் ஃபுல் அப்படின்னா நீங்க அதை தாராளமா பண்ணலாம். ஸோ இல்ல நான் வந்து டெய்லி கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கேன், அப்போ அந்த டைம்ல வந்து நீங்க ப்ரொடக்டிவா வந்து டைம் வேஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து கிளாஸ் சென்ட் பண்ணிக்கலாமா? எஸ், எஸ் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.